வணக்கம். நீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் செய்ற ஒவ்வொரு தடவையும் உங்க பணத்துல ஒரு பகுதி உங்களுக்கே திரும்ப வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற SBI Flipkart கிரெடிட் கார்டு அதான் செய்ய போகுது. வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு சின்ன கேள்வி. நீங்க Flipkart இல்லனா மிந்த்ரால அடிக்கடி ஏதாவது வாங்குவீங்களா? இல்ல வீக்கெண்ட் ஆனா போதும் Zomato, Swiggyல இருந்து ஆர்டர் பண்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்தா இந்த விஷயம் உங்களுக்காக தான். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஆர்டருக்கும் 5% 7.5% வரைக்கும் பணம் உங்க கைக்கே திரும்ப வருது. இது ஏதோ தள்ளுபடி கிடையாதுங்க. நீங்க எப்பவும் போல பண்ற ஷாப்பிங்கிற்கு உங்களுக்கு கிடைக்கிற உண்மையான கேஷ்பேக். சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த கார்டுல அப்படி என்னதான் ஸ்பெஷல்? இதோட கேஷ்பேக் அப்புறம் வெல்கம் கிஃப்ட்ஸ் பத்தி முதல்ல பார்க்கலாம். நீங்க கார்டை வாங்கின முதல் நிமிஷத்துல இருந்தே பலன்கள் ஸ்டார்ட் ஆயிடும். முதல்ல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த கார்டை வாங்கின உடனேயே உங்களுக்கு 1250 ரூபாய் மதிப்புள்ள வெல்கம் வவுச்சர்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க தடவையா கார்டுக்கான கட்டணத்தை செலுத்தினதும் 250 ரூபாய் மதிப்புள்ள Flipkart கிஃப்ட் கார்டும் கன்ஃபார்மா உண்டு. ஆனா இந்த வெல்கம் ஆஃபர்ஸ் எல்லாம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தாங்க. இந்த கார்டோட உண்மையான பவரே இது கொடுக்கற அன்லிமிட்டெட் கேஷ்பேக்ல தான் இருக்கு. நீங்க எவ்ளோ செலவு பண்றீங்களோ அவ்ளோ சேமிக்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க, இதுதான் மேஜிக். மெந்த்ரால ஷாப்பிங் பண்ணா 7.5% கேஷ்பேக். நினைச்சு பாருங்க இது எவ்ளோ பெரிய சேமிப்புன்னு. Flipkart, ஷாப்ஸீல எப்பவுமே 5%. அது மட்டுமா, Uber, Zomato, Swiggy மாதிரியான நம்மளோட ஃபேவரட் பார்ட்னர்ஸ் கிட்ட 4% கேஷ்பேக் கிடைக்குது. அட, இது வெறும் ஆன்லைன் ஷாப்பிங்கிற்கு மட்டும் இல்ல. நீங்க பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில வாங்குறதுல இருந்து வேற எந்த செலவு செஞ்சாலும் சரி, எல்லாத்துக்கும் வரம்பற்ற 1% கேஷ்பேக் இருக்கு. இதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருந்தா கண்டிப்பா இதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்குமேன்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. வாங்க அத பத்தி தெளிவா பார்க்கலாம். இது எப்படி ஒரு சூப்பர் டீல்னு உங்களுக்கே புரியும். ஆமாங்க, இதுக்கு 500 ரூபீஸ் ஜாயினிங் ஃபீ இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த கட்டணத்தை நீங்க எவ்ளோ ஈஸியா திரும்ப எடுத்துடலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. நீங்க Flipkartல வெறும் 10,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணாலே போதும், உங்களுக்கு 500 ரூபாய் கேஷ்பேக்கா திரும்பி வந்துடும். அப்போ உங்க ஜாயினிங் ஃபீ காசு உங்களுக்கு உடனே ரிட்டர்ன் வந்த மாதிரி தானே? அது மட்டும் இல்ல, ஒரு வருஷத்துக்கு நீங்க 3 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டீங்கன்னா வருடாந்திர கட்டணமே கிடையாது. அப்போ இந்த கார்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட லைஃப் டைம் ஃப்ரீ. ஷாப்பிங் பலன்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க பெட்ரோல் போடும்போதும் சேமிக்கலாம். இந்தியால எந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டாலும் 1% எரிபொருள் கூடுதல் கட்டணம் தள்ளுபடியாகும். இது ஒரு சின்ன போனஸ் மாதிரி, ஆனா வருஷ கடைசியில பார்த்தா இதுவும் ஒரு நல்ல சேமிப்பா இருக்கும். சரி, இப்போ இந்த கார்டை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கவலையே படாதீங்க. அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க பெயர், பான் நம்பர் மாதிரி சில அடிப்படை விவரங்களை கொடுங்க. கடைசியா ஆன்லைன்லயே உங்க KYC முடிச்சிடுங்க. அவ்வளவுதான். நாங்க கொடுத்திருக்கிற லிங்க் வழியா நீங்க அப்ளை பண்ணா கார்டு அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இன்னும் அதிகம். சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ கடைசியா இந்த கார்டு உண்மையிலே யாருக்கு பெஸ்ட்னு ஒரு முடிவுக்கு வரலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு Flipkart இல்லனா மிந்த்ரா லவரா, அப்போ வேற எதுவுமே யோசிக்காதீங்க. இந்த கார்டு உங்களுக்காகவே செஞ்சது மாதிரி. கிடைக்கிற கேஷ்பேக்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு நோ பிரெய்னர் டீல். அதாவது ரெண்டாவது யோசனைக்கே இடமில்ல. குறிப்பா ஆன்லைன் ஷாப்பிங் செய்யறவங்களுக்கு இது ஒரு அருமையான கார்டு. அதனால எங்க சைட்ல இருந்து இதுக்கு 5க்கு 4 ஸ்டார்ஸ் தரும். ஏன்னா இது Flipkart, மிந்த்ரா வாடிக்கையாளர்களுக்கு மிக அதிகமான பலன்களை கொடுக்குது. சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி. மார்க்கெட்ல இவங்களுக்கு ஒரு பெரிய போட்டியாளர் இருக்காங்க. அதுதான் Amazon Pay ICICI கார்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 கார்டுல ஆன்லைன் ஷாப்பிங்கின் உண்மையான சாம்பியன் யாரு? ஒருவேளை நீங்க இந்த 2 கார்டுல ஏதாவது ஒன்னு பயன்படுத்துறீங்களா? உங்க அனுபவம் எப்படி இருக்கு? SBI Flipkart கார்டோட கேஷ்பேக் பெஸ்டா இல்ல Amazon Pay கார்டோடதா? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். நீங்க சேமிக்க தயாரா இருந்தா எதுக்கு வெயிட் பண்ணணும்? நேரடி விண்ணப்ப லிங்க் உங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல காத்துக்கிட்டு இருக்கு. உடனே கிளிக் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, உங்க சேமிப்பை இன்றைக்கே தொடங்குங்க.